ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் ஃபீலிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நேற்றுள்ள ரீடிங்கில் வேறு மாதிரி இருக்கும், இன்றைக்குள்ள ரீடிங்கில் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் மட்டும்தான். இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பர்சன் மேலே ஒரு அன்பு இருக்கும், நாளைக்கு ஒரு கோபங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? உங்கள் லைஃப்லேயும் அப்படி தான். யாராச்சும் நீங்கள் விரும்பியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு நாள் கோபம் இருக்கும், ஒரு நாள் அன்பு இருக்கும். ஸோ இந்த ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டுடே வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கலாம். காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே? ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்கள் பர்சனுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது என்னதான் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து சுத்தமாகவே கான்டாக்ட் இல்லாமல் இருந்தாலும் ஒரு உங்கள் நேமை கேட்கும்போதோ இல்லை ஒரு சாங் கேட்கும்போதோ அவங்களுக்கு உங்களோட ஞாபகம் வருது. ஓகேவா? ஏதாவது ஒரு இப்போ ஏஞ்சல் நம்பர் பார்க்க மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறது மூலியமாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஞாபகம் வருது, உங்களை பற்றின ஒரு ஞாபகங்கள் வருது. எஸ்பெஷலி நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, சாங்ஸ் கேட்கும்போது உங்கள் நேமை கேட்குறம்போது அப்போது அவங்களோட அந்த ஒரு உள்ளுணர்வு உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். அவங்க உள்ளுணர்வும் ஏதோ சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஏதோ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போதைக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு லிமிட்டில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது ஒரு கோடு போட்டுட்டு அந்த லிமிட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வராத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், நிறைய ஒரு கோபமான விஷயங்கள் நிறைய வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 2 பேரும் மாறி மாறி ஏதாச்சும் ஒரு கோபமான முடிவுகளை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபைனலாக ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப எமோஷ்னலாக நடந்திருக்கு. எமோஷ்னல்னு சொல்ல முடியாது, ஓவர்வெல்மிங் மீன்ஸ் கோபமும் இருக்கலாம், எமோஷ்னலும் இருக்கலாம். ஒரு கோபத்தினால ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க உங்கள் பர்சன், இல்லை நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு கோபத்தினாலேயோ ஒரு எமோஷ்னல்லையோ ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபைனலாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் ஒரு லிமிட்டில் தான் இங்கே போயிட்டுருக்கு. பெருசாக எந்த ஒரு காண்டாக்டும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு லிமிட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஃபைனலாக அவங்க ஏதோ ஒரு விஷயம், நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு இதுலேருந்து காணாமல் தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் பர்சனோட விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க சைட்லேருந்து எப்படின்னா கொஞ்சம் விலகி போகிறாங்க, ரன்னிங் அவே. அது என்ன ஒரு விஷயமாலும் இருக்கலாம். இப்போது என்னென்னா, எனக்கு என் ஃபேமிலி முக்கியம், அதனால நான் இப்போ கொஞ்சம் தூரமாக போகிறேன், எனக்கு இப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை எனக்கு கரியர் முக்கியம், எனக்கு நிறைய கடன் சுமைகள் இருக்குது, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும், என் லைஃப்பை நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம். என்னால் இப்போது ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் ஒன்று அவாய்ட் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன். ஏன்னா ஏதோ ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க ரன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்பப்போ காணாமல் போயிடுவாங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை வராது, ரொம்ப டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்கள விட்டு கொஞ்சம் அவங்க விலகி தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா, தொடர்ந்து கரெக்டாக தான் வருது. எல்லாமே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக நடக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்கள பற்றி உங்களுக்கு ஒரு விஷயமும் இப்போ தெரியல.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஃபேமிலி கூட இருக்காங்களா, இல்லை வேறு யாராச்சும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகுதுன்னு கூட உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியல. அவங்களுக்கும் உங்களை பற்றி தெரியல. நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன மனசில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருக்குமே தெரில. உங்கள் பர்சன் நிறைய விஷயத்த மறைக்கலாம். எதையுமே அவங்க ஓப்பனாக சொல்கிறதில்ல, மறைமுகமாக இருக்காங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதில்ல, இல்லை உங்கள்கிட்டயே வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்காங்க, ரொம்ப ஒளிவு மறைவாக இருக்காங்க, அதாவது மறைஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அப்பப்போ காணாமல் போயிட்டு ரொம்ப ஒரு ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயத்த வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நிறைய சீக்ரெட்ஸ் உங்கள் பர்சன்கிட்ட இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து சொல்லாமல் மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த 4 கார்ட்ஸையும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு லிமிட்டில் போயிட்டுருக்கு. ரன்னிங் கொஞ்சம் தூரமாக தான் 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. நிறைய பார்த்தீங்களா, சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி வருது. இங்கேருந்து விலகி போகிறாங்க, ரொம்ப வந்து சீக்ரெட்டாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்கள் பர்சன் கூட உங்களுக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப வந்து ஒரு ஃப்ரோசன் தான், எதுவுமே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. 2 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இல்லை, ரொம்ப சைலண்ட் கேம் தான் இப்போ போயிட்டுருக்கு. சைலண்ட் கேம். மேபி நீங்கள் இது ஒரு ஈகோ கிளாஷஸாக கூட இருக்கலாம். நீ இறங்கி வருவியா, இல்லை நான் இறங்கி வருவியா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷஸாக தான் இருக்கலாம். ஸோ அப்போ 2 பேருமே வந்து அவங்கவுங்க சைடில் சைலண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் பர்சன் வந்து இப்போ என்னால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு அதர் விஷயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் போய் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்காங்க. அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அப்பப்போ வந்து உங்களை பற்றின அந்த டே ட்ரீம் பண்ணுறாங்க. என்னதான் வந்து நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களை பற்றின நினைவுகள் ஏதாவது இருக்கும். நினைவுகள் இல்லைனாலும் உங்களை பற்றி இந்த திங்க் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கலாம். உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, சும்மா எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி ட்ரீம் பண்ணுறது, டே ட்ரீம் பண்ணுறது, அதாவது தூங்காமலேயே அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தே ட்ரீம் பண்ணுறது, ஏதாவது ஒரு இமேஜினேஷன் பண்ணுறது, ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்ல, 2 பேரும் பேசினா நல்லாயிருக்கும், 2 பேரும் அங்கே போனால் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஃபேண்டஸியான ஒரு வேர்ல்டில் தான் வந்து உங்கள் பர்சன் இருக்காங்க. அதாவது 2 பேரும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, கனவுகளில் வந்து நிறைய வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய கனவுகள் காண்றாங்க, அதாவது தூங்காமலே கனவு காணுவாங்களே, நினச்சி பார்க்குறது, இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய நினைக்கிறாங்க, டே ட்ரீம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பில் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும், நிறைய சாகசம் மீன்ஸ் சர்க்கஸ் அந்த மாதிரி நான் சொல்லலை. அவங்க லைஃப்பில் நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறையா புது புது விஷயங்களை பண்ணணும், கரியர் ஓரியன்டாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரீடமாக இருக்கணும், நிறைய பிடிச்ச விஷயத்துக்கு பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும், ட்ரிப்பு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சில ரிஸ்க் எடுக்கலாம், ரிஸ்க் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கோ, மறுபடியும் வந்து ரீயூனியன் ஆகுறது, பேசுகிறதுக்கோ ஏதோ பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி, ஒரு சில ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. அது என்ன ஒரு ரிஸ்க்காகவும் இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூ, இல்லை அதர் இஷ்யூ, ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், கேஸ்ட்டு, ஏஜ், வாட் எவர் ஏதாவது இருக்கலாம். ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை ஃபேமிலியே ஒரு ரிஸ்க்காக இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனை இருக்கும், அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அதனால் அவங்க ஒரு பயப்படுறாங்க, இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பயப்படுறாங்க, கொஞ்சம் காஷியஸாக இருக்குது. அதாவது இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஒரு மாதிரி பய உணர்ச்சி அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு சில வருத்தங்களுக்கும் பயம் இருக்கும், என்னடா இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக போகுமா போகாதா, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம், வருத்தம் 2 பேர் சைட்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ வெயிட் 1 செகண்ட். ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதாச்சும் கம்யூனிகேஷனோ நெக்ஸ்ட் ஆக்ஷனோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க சைட்லேருந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இங்க நெறைய பிரச்சனைகள் நெறைய இருக்கு. எனக்கு பார்க்கும்போதே தெரியுது, நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கரெக்ட்டா கொண்டு போறதுக்கு. எஸ்பெஷலி வந்து ஆ ஃபேமிலியால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். இங்க ஃபேமிலி ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இல்ல எனக்கு இங்க ஃபேமிலி, மணி ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். உடனே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா, இங்க நெறைய சுத்தி பிரச்சனை இருக்கும்போது, அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ, ஃபைனலா அவங்க கண்டிப்பா ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபைனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. கரெக்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பாங்க. ஓகே. அது வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாவும் இருக்கலாம். ஆர் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயமாவும் இருக்கலாம். ஆனா ஃபைனலா அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். பெருசா ஆக்ஷன் வந்து இப்போதைக்கு எடுக்கலனாலும், ஃப்யூச்சர்ல கொஞ்சம் டிலே ஆகி ஃபைனலா ஒரு முடிவ அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து ஓவரால் பார்த்துட்டோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இது வந்து ஒரு 80% வந்து சிச்சுவேஷன் கரெக்ட்டா பொருந்திரும். ஆனா அவங்க பேசுவாங்களா? மாட்டாங்களா? ரீயூனியன் ஆகுமா? ஆகாதா? அண்ட் 2, 3 விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன்னா நெறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு வீடியோ வந்து ஒரு 4000 பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில 4000 பேருக்கும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேர் பேசுவாங்க, சேருவாங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். ஒரு சில பேருக்கு வேற மாதிரி போகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்கா மட்டும் எடுத்துக்கிட்டு, இதில உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் எடுத்துக்கள வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. அதர்வைஸ் அத விட்டுறலாம். ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மைண்ட் செட்ல நீங்க போக வேணாம். இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே. ஸோ உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தோம். ஸோ என்ன சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.